வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ரீல்ஸ் ரியாக்ஷன் வந்து நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்ம ரீல்ஸை வந்து பார்க்க போறோம். அது சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனிமேட்டு தான் பார்க்கணும். ஸோ வாங்க குயிக்காக போயிட்டு ரீல்ஸ் ரியாக்ஷன் போய் பார்ப்போமா? இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் தான் வர மாட்டேங்குது. இந்த வாய்ஸ் கொஞ்சம் எக்கோவாக இருந்துச்சுனாக்கா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கா. ஸோ எல்லா அதாவது சவுண்ட் வந்து ரூம்குள்ளேயே இருக்கு, வெளியே போகல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்கோவாக தான் இருக்கும். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு எடிட்டில் வந்து மேனேஜ் பண்ணுறேன். பார்ப்போமே. ஸோ ஓகே, நம்ம குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீல்ஸ்க்கு போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நண்பர் ஜேகே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சிருக்காரு ஒரு ரீல் தானே. ஓகே, இல்லை என்ன பண்றடி? அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணு கீழே உட்காந்துருக்கான். இவன் வந்து பார்த்தனாக்கா வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டுறான். பிளடி ராஸ்கல், வேற பொண்ணை கேட்குது உனக்கு? மூடிட்டு கல்யாணம் பண்ணுண்டா ஒழுங்கா. அதாவது பார்த்த பொண்ணை தான் நீ காட்டு. சரி ஓகே, ரோல் ஆகுது. ஆனா எல்லாம் கத்துறானுங்க. கத்துற மட்டும் தாலி விடுத்துற விடிவாடா உடனே விளக்கண்ணீங்களா? மனசு ஆர மாட்டேங்குது சார். இப்போ நம்ம பார்க்கறது என்னோட ரீலு. நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தது. ஓகேங்களா? நான் தப்பான ரூட்ல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். பின்னாடி பாராசூட் இருக்குல்ல, சிம்பிள் தான். குத்திரு கோபடாரத்துக்குள்ள நான் எங்கேயாவது இடிச்சு செத்துற வேண்டாம். When your friends say address from Google Maps. ஆனா முடிஞ்ச வரைக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ண நான் பாக்குறேன். நீ தயவு செஞ்சு பயப்படுறத நிப்பாட்டு. உயர்த்து உன யார் இகழ்ச்சி இங்க வழி இல்ல. நான் தப்பான ரூட்ல வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரோட கேங்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு ஸ்பெசிஃபிக்கா நான் ஒருத்தனை தாக்கணும்னு விரும்புறேன் இந்த இடத்துல. இவன் வந்து பார்த்தனாக்கா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது போன வருஷம் தீபாவளி சமயம் அந்த டைம்ல வந்து பார்த்தனாக்கா நானும் இன்னொரு ஃப்ரெண்டும் வந்து பார்த்தோன்னா ஃபீனிக்ஸ் மால் போனோம். ஒரே எஸ்வா பச்சுக்குமாரு. அந்த நாஜரி என்ன பண்ணா நீங்க கேட்டீங்கன்னா, அட்ரஸ் தெரியும்னு சொல்லி ஏமாத்தி போட்டான். அது ஒரு ஸ்டோரியா வேண்டா, ஒரு நாள் நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க போடாங்கடி வந்துருச்சு அடிக்க போறேன் சப்புன்னு. அதாவது நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா நினைப்போம், ஆனா அது நடக்காது ஒழுங்கா. அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் இவர் தான். அதாவது இவர் நினைச்சது அங்க மேல பறக்கட்டு, ஆனா கீழே வந்து எதிர்பார்க்கல. பைப்புல வேற தப்பான பொசிஷன்ல பிடிச்சிருந்துருக்கான். அதான் கட்ட பறக்குது. அது என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வந்து முட்டை உடைஞ்சா மட்டும் நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அந்த அளவுக்கு சந்தோஷம். சரி ஓகே, வெயிட் ஃபார் த எண்ட். சரி ஓகே, என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே. இதுதானே அது? இப்போ நம்ம வந்து ஒரு உயிர் நண்பனை பத்தி பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வருவான், பிரச்சனையை சால்வ் பண்ணுவான், ஆனா அந்த பிரச்சனை காரணமானவனே அவனாதான் இருப்பான். அந்த மாதிரி ஒருத்தாங்க. அந்த மாதிரிதான் இது. இவனை பார்த்தா ரொம்ப பாவம். இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் உயிர் நண்பன் இருந்தாக்கா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் முழுக்க ஒரு Me and my friend February 14 plan. என்ன கிண்டலா? புளியே ஏறாதீங்க. நாங்கலாம் தேக்குடா. அதாவது சிங்கிளா இருக்கிறவனுக்கு தாண்டா அந்த வழி தெரியுன்ற மாதிரி அவனுங்க ஃபீலிங்ஸை வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி காட்டியிருக்காங்க.
தலைவர் திமிங்கலம் தான் கடல் சேரும் அந்த இடத்தில் அடே வெதுல போவான் நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டே. இதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயில கூட இவனு வைக்க மாட்டேங்கிறான் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட். பாருங்க எப்படி ஒரு வெல் டேலண்டட் பர்சனா இருப்பான் போல. இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கவன் எதுக்குடா ஜெயிலுக்கு போற? ஸ்போர்ட்ஸுக்கு போடா. ஆனா ஸ்போர்ட்ஸுக்கு போனாலும் அங்கேயே ஊழல் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். सिस्टम पार देंगे हमारे यहाँ. நண்பர்களே, இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு விஷயம் தோணுது. தயவு செஞ்சு கையை விட்டு மட்டும் ஓட்டாதீங்க. நீ என்னடா சொல்ற கணக்கு என்ன, நான் கையை விட்டு ஓட்ட வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அப்புறம் உங்க விதி அவங்க கையிலே இல்லை. அதாவது நம்ம உண்மை இடவோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னா பிரிண்டிங் இது கிடையாது. நம்ம பிரிண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம இது பண்ண மாட்டோம். ஸோ அதனால் ஆனாலும் அந்த இது எதுக்கு இருக்குன்னு நமக்கும் தெரியாது, கொடுத்தவனுக்கும் தெரியாது. இதாப்பா வச்சுக்கோப்பா, கீபோர்டில் எது இதெல்லாம் வரணுமோ அதெல்லாம் வந்தாச்சு, ஏன் வேலை முடிஞ்சுது. அடுத்த வீடியோ வேற போடணும், அதுக்கு வீடியோ ரெடி பண்ணணும். ஐயோ மாட்டிக்கிட்டேன். அடுத்த வீடியோவுக்கு இது வேணா ரெடி பண்ணணும். சரி, அடுத்த வீடியோ வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காம அதுக்கு நீங்கள் ஸ்டே டியூனாக இருங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. சரி வரட்டாமே ஃபிஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம். I also want to play this game. Huh?